வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்லயே நம்ம பன்னீர் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் இருந்தது அப்படின்னா நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். பன்னீர் புர்ஜி, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பீஸ் மசாலா, ஷாஹி பன்னீர், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நம்ம பன்னீர் வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கடையில வாங்குற பன்னீரை விட நல்லா சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும்போது நம்ம பண்ற அந்த கிரேவி மசாலா எல்லாத்தையும் வந்து அந்த பன்னீர் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வீட்லயே பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல ஹைஜீனிக்காவும் இருக்கும். அதே நேரம் நம்மளே பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும். பன்னீர் பண்றதுக்கு நம்ம பசும்பால், எருமைப்பால், பாக்கெட் பால் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த பால்ல வந்து எந்த அளவுக்கு அதிகமான ஃபேட் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பன்னீரோட குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். நம்ம வந்து பாலை திரிய வச்சுதான் பன்னீர் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து 3 விதத்துல பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணி பண்ணலாம், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், தயிர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த 3லயும் எது பெஸ்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தயிர் சேர்த்து பண்றதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் விட்டு நம்ம பால் திரிய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பன்னீரை வந்து நல்ல தண்ணியில கிளீன் பண்ணி எடுத்துக்கல அப்படின்னா சில சமயம் கசப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வினிகர் விட்டோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம அந்த பன்னீரை கிளீன் பண்ணாலும் கொஞ்சம் அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து அந்த பன்னீர்ல இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால தயிர் அப்படின்னா அந்த பால் தயிர் எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. சொல்ல போனா இந்த 3 விதமான பன்னீர்லயும் தயிரை விட்டு நம்ம பண்ணக்கூடிய பன்னீர் வந்து கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம இன்னைக்கு தயிர் விட்டு ஈஸியா பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் பார்க்கலாம். பன்னீர் எடுத்ததுக்கு அப்புறம் அதை 1 மாசம் வரைக்கும் அழகா ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 மாசத்துக்கு இந்த பன்னீரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நம்ம இன்னைக்கு எடுத்த பன்னீர் மாதிரி அது சாஃப்டாவே இருக்கும். அது என்ன ட்ரிக் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா வீட்லயே நம்ம பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பண்றதுக்கு 1 லிட்டர் பால் நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். நல்லா காஞ்சி பொங்கி வந்துடுது. நான் தயிர்ல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சிலிப்பி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா திக்கான மோர் மாதிரி இருக்கு. இது வந்து இதுல விட்டுக்கலாம். நான் பாதி விட்டுருக்கேன், மீதியே நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி விடலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பால் நல்லா திரிஞ்சு பன்னீர் திரிஞ்சு வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே பால் கொதிக்கட்டும். பாருமா, இப்பயே வந்து தெரிய ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் திப்பி திப்பியா வரும். பால் வந்து இப்படி வெள்ளையா இல்லாம தண்ணி தனியா கட்டி கட்டியா பன்னீர் தனியா நமக்கு வரும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது பன்னீர் கொஞ்சம் தெரிஞ்சு வந்து திரும்ப பால் கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்ப மீதி இருக்கிற மோரையும் நம்ம விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பால்ல இருந்து பன்னீர் ஃபுல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த வே வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேசா ஒரு கிரீன் கலர்ல தண்ணியா இருக்கும். பிளஸ் இந்த பன்னீர் வந்து இப்படி கட்டி கட்டியா இருக்கும். இந்த மாதிரி வந்த கையோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேல வந்து இது கொதிக்க விடக்கூடாது. ஒரு பாத்திரம் எடுத்துன்னு அதுல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். ஒரு காட்டன் துணியை நான் இதுல போட்டிருக்கேன். இந்த பன்னீர் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஃபில்டர் இந்த துணியை போட்டு ரெடியா வச்சுக்கணும். அதுல அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வெந்நீர்லயே இந்த பன்னீர் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சாஃப்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் குக் ஆகாம இருக்கும். நீட்டா வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த தண்ணி ஃபில்டர் ஆன கையோட இந்த துணியை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப கூட இந்த பன்னீர் வந்து ரொம்ப சூடா இருக்கும், அப்படி தொடவே முடியாது பாருங்க, ஆவி பறக்கிறது. இது மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம துணியில ஃபில்டர் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரை வந்து இந்த துணியோட நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சூடு ஆறிடும். இது சூடாக இருந்தது அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகி ஹார்ட் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணோம்னா இது சீக்கிரம் ஆறிடும். அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்படி கையில எடுத்துன்னு இப்படி பிடிச்சிட்டு இந்த தண்ணி எக்ஸஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லா நல்லா அப்படியே புழிஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நான் புழிஞ்சிருக்கேன். இருந்தாலும் இதுல வந்து இன்னும் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை போல ஒரு பிளேட் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை இந்த மாதிரி இதுல கவுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, இது இந்த பிளேட்ல சென்டர்ல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நாட் பண்ணிக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை சைட்ல விட்டுணும்.
நம்ம காட்டுல ஏதாவது இந்த மாதிரி வெயிட்டா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இஞ்சி எல்லாம் தட்டுற சின்ன உரல், அதை தூக்கி இது மேல வச்சிடலாம். இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லா அப்படி வழிஞ்சு இந்த பிளேட்ல வந்துடும். இப்பயே பாருங்க அதுல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லா அப்படி சைட்ல வர ஆரம்பிச்சாச்சு. இது கொஞ்சம் ஹைட்ல இருக்கிறதுனால அழகா ட்ரெயின் ஆகி கீழே இந்த பிளேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸஸ் வாட்டர் எதுவும் இல்லாம பர்ஃபெக்டா சாஃப்டாவும் நம்ம ஷாப்ல ரெடிமேடா வாங்குறோம் இல்லையா, அதை விட சூப்பரா இருக்கும். இது 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயாச்சு. இந்த பன்னீர்ல இருந்து எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். துணியை சுத்தி இப்படி நாட் மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, இது எப்பவுமே சைட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பன்னீர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க பன்னீர் ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்ல பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. இந்த பன்னீரை வந்து ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு நல்ல தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்லா அப்படி கிளீன் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம கொட்டிடுவோம். அந்த தண்ணியை நான் கொட்டிட்டு திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் இதுல ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பன்னீர் வந்து தண்ணியில மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இது நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நல்லா டைட்டா மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர் வந்து 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பன்னீர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அழகா பீசஸ் கட் பண்றதுக்கு வரும். இப்ப இந்த பன்னீரை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவு சாஃப்டா வந்து நைஃப் இறங்குதுன்னு பாருங்க. பாருங்க இவ்வளவு பஞ்சு போல நல்லா சாஃப்டா இருக்கு. இதை வந்து இதை போல நம்ம தண்ணியில ஒரு டப்பால போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாசத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இப்ப பண்ண பன்னீர் மாதிரி சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்மெல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட வராது. தண்ணி மட்டும் நம்ம ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மாத்திக்கணும். அழகா வந்து இது நல்லா கியூபா நமக்கு கட் பண்றதுக்கும் வரும். பாருங்க நம்ம கடையில வாங்குற பன்னீர் மாதிரி அழகா பாருங்க கியூபா நீட்டா கட் பண்றதுக்கும் வரும். டேஸ்ட் வந்து நம்ம வெளியில வாங்குறதோட இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த கண்டெய்னர்ல நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். பாருங்க பன்னீர் வந்து எவ்வளவு ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரு முறை வந்து பன்னீரை வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கடையில வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஏன்னா பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும் போதுதான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். எந்த அளவுக்கு சாஃப்டா ஜூசியா இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம கறந்த பால் பசும்பால் தான் 1 லிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த 1 லிட்டருக்கு நமக்கு வந்து ஒரு 120 கிராம்ஸ் வந்து பன்னீர் வந்திருக்கு. பன்னீர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து 1 மாசத்துக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஏதாவது பன்னீர் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா அப்போ உடனே வந்து பன்னீரை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரெசிபி பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை 3 லிட்டர் அல்லது 4 லிட்டர் பால் ஒரே டைமா வாங்கிட்டு இந்த மாதிரி பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனி கண்டெய்னர்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து நான் அடிக்கடி மாத்திட்டே இருப்பேன். அந்த 1 மாசம் வரைக்கும் நினைச்ச நேரத்துல நம்ம பன்னீர் எடுத்து நம்ம என்ன ரெசிபி வேணாலும் பண்ணலாம். இந்த பன்னீர்ல வந்து ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். தோசை பண்றோம் இல்லையா, அதுக்கு மேல வந்து அழகா கிரேட் பண்ணி பன்னீர் தோசை பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு இந்த பன்னீர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பன்னீர் ரெடியா இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க எந்த ரெசிபில வேணா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தனியா ஒரு டேஸ்ட் பிளேவர் எதுவுமே இருக்காது. நம்ம எதுல சேர்க்கிறோமோ அந்த பிளேவரையும் அந்த டேஸ்டையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பன்னீர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணியும் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணியும் பாருங்க. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.